திருக்குறள் அதிகாரம் 13. தலைப்பு அடக்கம் உடைமை. குறள் 121. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை, ஆறிருள் உய்த்து விடும். விளக்கம். அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கி விடும். குறள் 122. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம், அதனினும் கில்லை உயிர்க்கு. விளக்கம். அடக்கத்தைச் செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை. குறள் 123. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவரின், தாற்றின் அடங்க பெறின். விளக்கம். அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் பண்பை உணர்ந்து பாராட்டுகள் குவியும். குறள் 124. நிலையின் தெரியா தடங்கியான் தோற்றம், மலையினும் மான பெரிது. விளக்கம். தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையை காட்டிலும் மிக உயரமானது. குறள் 125. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும், செல்வர்க்கே செல்வம் தகைத்து. விளக்கம். பணிவு என்னும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும். ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும். குறள் 126. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின், எழுமையும் ஏமா புடைத்து. விளக்கம். உறுப்புகளை ஓர் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்ளும் அமையைப் போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாளும் உறுதி காலமெல்லாம் வாழ்க்கைக்கு காவல் அரணாக அமையும். குறள் 127. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்காட், சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. விளக்கம். ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும், இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்துக்கு காரணமாகிவிடும். குறள் 128. ஒன்றானன் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின், நன்றாகா தாக்கி விடும். விளக்கம். ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவாகிவிடும். குறள் 129. தீயினார் சுட்டபொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவடு. விளக்கம். நெருப்பு சுட்ட பொன்கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. குறள் 130. கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. விளக்கம். கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்து காத்திருக்கும். நன்றி, வணக்கம்.